நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அந்த அன்பின் நேரத்திற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபையாக எங்களை வழிநடத்தி வந்த தெய்வாதி தேவனே, கத்தாதி கத்தாவே சோதரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்கள் எங்கள் கூட பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து அப்பா நீங்கள் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமும் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி காண மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்ததாமே இந்த நாளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் சங்கீதம் 120 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அநேக நெருக்கத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்யலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த நெருக்கத்தினால என்ன செய்வதென்று சொல்லி கூட நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். எந்த காரியத்திலே நாம் நெருக்கப்பட்டு இருக்கிறோம்? ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களிலும் கூட நாம் நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு தேவையை குறித்து நாம் நெருக்கப்பட்டு இருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ எத்தனையோ விதமான நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமாம், கூப்பிட வேண்டுமாம். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்துக்கும் நம்முடைய விண்ணப்பத்துக்கும் நம் வேண்டுதலுக்கும் நம் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாராம், செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆனால் எந்த விதமான நெருக்கங்கள் பட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தில் இருந்தால் நாம் மீள முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குமானால் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குமானால் யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலே யோனா 2 அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என்ன சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எதனால் குறிக்கிறது அப்படின்னா, யோனாவுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே அவர் என்ன செஞ்சார், இந்த நெருக்கத்தை அவர் சந்திப்பதற்கு என்ன செஞ்சது, ஆயத்தமாக இருந்தது. ஒருவேளை இந்த நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது, ஒருவேளை அவர் மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு 3 நாள் கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் அவர் என்ன செய்யாராம், அபயமிட்டு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. எதனால இந்த நெருக்கம் வந்தது? யோனாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை அவன் அறியாதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாதபடிக்கு அதை போனதுனாலே அவர் என்ன செஞ்சாரு, நினிவேக்கு போகாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாதபடி நடந்ததினாலே இந்த நெருக்கம் அவருக்கு என்ன செஞ்சது, வந்தது. ஏன் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சுகிறாரு, போய்கொண்டு இருக்கிறார். அங்க போகும் பொழுது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனையே கர்த்தரே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய நெருக்கம் எப்படிப்பட்டது, நம்முடைய வழி எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் போகும் பொழுது அவரே அந்த நெருக்கத்தை காண்பதற்காக, அந்த நெருக்கத்தை உண்டாக்கும்படியாக என்ன செய்கிறாராம், ஆயத்தப்படுத்துகிறார். எதனாலே, அந்த வழியை சீர்படுத்தும்படியாக, நம்முடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்கிறாராம், இந்த நெருக்கத்தை உண்டாக்குகிறார். ஆனால் நெருக்கத்தை உண்டாக்கின தேவன் அதை ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறாராம் இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் என்ன செஞ்சாராம், இருந்தாராம். அப்போ எத்தனை துன்பங்கள் அணிந்திருப்பார். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே வந்த நெருக்கம். அதனால் யோனாவுடைய வாழ்க்கையிலே அவரை குறித்ததான சித்தத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றும்படியாக அவருடைய வழியை என்ன செஞ்சாராம், செவ்வைப்படுத்தினார். அதான் சொல்லி இருக்கிறாரு, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்போ அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்டது, விசுவாசத்தோடு இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை அனுமதித்து இருக்கிறார், அதனாலே இந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அதனாலே நான் 3 நாள் பகல் என்ன செய்கிறேன், இந்த மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி, இந்த நெருக்கத்திலிருந்து நான் அவரை நோக்கி அபயமிட்டு சத்தமிடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை அவர் என்ன செஞ்சாராம், விசுவாசித்தார். அல்லேலூயா. இதே போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகரும் நம்முடைய வழி சரியா இருக்கா இல்லைன்னா, நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறதனால் வருகிற நெருக்கத்தை மாற்றுவதற்கு அவர் அநேக நெருக்கங்களை உண்டாக்குகிறார். ஆனால் அந்த நெருக்கத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறாராம், செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை யோனா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து நடக்கலை. நான் விசுவாசத்தோடு என்ன செஞ்சார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நெருக்கம் ஏன் வந்தது? ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்? இதை மாற்ற யாராலையும் முடியாத, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை நான் இப்படிதான் நெருக்கப்பட்டே வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா என்று சொல்லி கூட நீங்க அநேக நேரம் என்ன செஞ்சிருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நெருக்கம் எனக்கு ஏன் வந்தது, என் கீழ்ப்படியாமலே வந்ததா, என் வழி சரியா இருக்கிறதா என்று சொல்லி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மளை நாமே என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பொழுது நம்மளை நாமே சோதித்து அறிகிற பொழுது அவர் என்ன செய்கிறாரா, நம்மளுடைய வழியை செவ்வைப்படுத்தும்படியாக இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாராம், விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவுடைய ஜெபத்தை கேட்டார், இந்த நெருக்கத்தை மாற்றினார். ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற யாரால முடியும், இந்த நெருக்கத்தை மாற்ற யாரால முடியும்னு சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அவரால், கர்த்தரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்மளுடைய நெருக்கத்தை ஊற்றுவோமா? நீ நெருக்கத்தின் பாதையில
நெருக்கத்தின் ஒவ்வொரு பாதையிலும் என்னை கடந்து வந்துவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்தீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணி விசுவாசத்தோடு அவரை நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய், விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் சோதர பலி எடுத்து ஏறெடுக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்தார். அவர் என்ன செஞ்சார்? மறுபடியும் தன் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சார்? அநேக ஜனங்களுக்காக, அந்த நினிவே பட்டண ஜனங்களுக்காக என்ன செஞ்சார்? தீர்க்க தரிசனம் சொல்லி அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். ஆண்டவர் அவர்களை தொட்டார். ஒருவேளை இன்னைக்கு கூட அந்த பாரத்தோடு நாம் இருக்கிறோமா? அநேக ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு நெருக்கம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவர் குறித்ததான ஒரு வைராக்கியம் நம்ம கிட்டே காணப்படுகிறதா? அநேக ஜனங்களுக்காக நான் திறப்பிலே நிற்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு அந்த கிருபையை நம்மளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த பாதையில் என் பாதை சரியா இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றிலும் நீங்க எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய நெருக்கத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் நாம் பார்த்திருக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா சிறைப்பிடித்து என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட போது அமேலிக்கியர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தாவீதுடைய ஜனங்கள் எல்லா பிள்ளைகள் அதேவர்களுடைய அவங்க மனைவிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சிறைப்பிடித்து போனாங்க. ஆனாலும் பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த சிறைப்பிடித்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என்னை என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பண்ண வேண்டும். அதனாலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்? எல்லா ஜனங்களும் கல்லறி வேண்டும் என்று சொன்னார்கள், கல்லெறிந்தார்கள். ஆனாலும் கூட அவன் தன் கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சாராம்? திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அதான் தாவீது மிகவும் என்ன செஞ்சாராம்? நெருக்கப்பட்டான். ஏன்? ஒருவேளை இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை எல்லாரும் உதறி தள்ளி வைத்திருக்கலாம். அதனால் மனுஷன் இது மனுஷனா என்று சொல்லி கூட உங்களை அற்பமா எண்ணி இருக்கலாம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம்னா அநேக பாடுகள் அவர் சந்தித்தார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் என்ன செஞ்சார்? நடந்தார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அவரை நோக்கி மாத்திரம் என்ன செஞ்சார்? அநேக நேரத்துல கூப்பிட்டார். இன்னைக்கு கூட நீங்க கூட இதை போல ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். இப்படிப்பட்ட நெருக்கத்துல நீங்க இருக்கும் பொழுது கூட தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நம் நெருக்கத்தை மாற்றுவதற்கு நாம் கர்த்தருக்குள் திடப்படுத்தி, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஒருவேளை கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பாய் மாறுகிறது, இந்த வாழ்க்கையின் சிறையிருப்பு என்று மாறும் என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. அவர் நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வாராம்? விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றினார் போல, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவர் கீழ்ப்படியாமையினால் வந்த நெருக்கத்தை கர்த்தர் விசுவாசத்தோடு அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த நெருக்கத்தை மாற்றினார். அதே போல பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள். நான் என்ன செய்ய முடியும்? மனுஷரிடத்தில் போனால் கல்லறிந்தார்களே அப்படின்னு சொல்லி அவர், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்குள் என்ன செஞ்சார்? அவரை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கத்தில் கூட இருந்தாலும் கூட நீங்களும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி தாவீது கொண்டது போல நாம் ஆண்டவராய் இயேசுவுக்குள்ளாக விசுவாசத்தோடு கூட நம்மளை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்வாராம்? நடத்துகிற தேவன், நெருக்கத்திலிருந்து மாற்றுகிறவர், சிறையிருப்பிலிருந்து நம்மளை மாற்றுகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலோ நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் அல்லவா? அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே
இந்த சிறையிருப்பின் வாழ்வை மாற்றுவதற்கும் இந்த நெருக்கத்தை வாழ்வை மாற்றுவதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறாரே, அந்த தேவனை நீங்கள் இன்றைய விசுவாசத்தோட கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் திடப்படுத்திக் கொள்ளுவோம். அவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நெருக்கத்தில் என்ன செய்வார்? நம்மளை மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நெருக்கம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் நம்முடைய என்ன செய்து கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் அநேக நெருக்கத்தை கொண்டு வருகிறான். உலக கவலையினாலே அந்த நெருக்கத்தை கொண்டு வருகிறான், உலக இச்சையினாலே அந்த நெருக்கத்தை கொண்டு வருகிறான். ஆனால் இதையெல்லாம் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் திடமாய் நிற்பதற்கும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படியாக இந்த எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு என் தேவனாய் கர்த்தர் இன்றவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். பிசாசானவனை கர்த்தர் காலுக்கீழாக மிதித்து போட்டாரே, அந்த ஜெயமுள்ள ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நான் உலக கவலையினாலும் உலக ஐஸ்வர்யினாலும் நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதபடிக்கு அந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் அவர் இன்று ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவன் சிறையிருப்பை எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? மாற்றினார். அதில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சக்கலத்தையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். சக்கலத்தையும் நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். எதுவாய் இருந்தாலும் பரவாயில்லை. அவரை நாம் பின்தொடரும் பொழுது, அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடும்போது, கர்த்தர் கொடுத்த அந்த லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய், இந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் சக்கலத்தையும் திருப்பிக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்று முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை கண்டு, விசுவாசத்தின் ஜெபத்தை கண்டு அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? விடுதலை கொடுக்கிறவர். சகலத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய், உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படியாய் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் 3 நாள் என்ன செஞ்சார்? 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த பூமி இருதயத்தில் இருப்பார். நம்முடைய இருதயத்தில் அவர் இருக்கிறாரா? எனக்காக அவர் ஜீவனை தந்தாரே, எனக்காக ஜீவனை விட்டாரே, எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே என்று சொல்லி அந்த நம்பிக்கையை விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்திலே நம் நெருக்கத்தில் பாதையில் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடும் பொழுது, நாம் கண்ணீர் சிந்தும் பொழுது, ஒருவேளை உங்கள் கண்ணீரை அவர் அறிவார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்கள் நெருக்கத்தில் பாதையில் நீங்கள் கண்ணீர் வடிக்கீங்களா? கர்த்தர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவர். யோனாவினுடைய ஜெபத்தை கேட்டு நெருக்கத்தை மாற்றினவர். தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு எல்லாவற்றை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றின தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவர். அவர் தான் சொல்லுகிறார், பூமியின் இருதயத்தில் இருக்கிறவர், எல்லாருடைய இருதயத்தில் அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறாரே. அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய கவலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஒருவேளை நம் வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, அதை கேட்டும் அதை என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்காதபடிக்கு நம்முடைய உலக இச்சையினாலோ உலக கவரினாலோ என்ன செய்கிறது? இந்த நெருக்கம் வருகிறது. இந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர்கள் அந்த என்ன எப்படிப்பட்ட நெருக்கம்? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படுகிறது. இந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? வசனத்தின் பட்டயத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுதுதான்
கர்த்தர் இந்த நெருக்கத்தை மாற்ற முடியும். இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிங்க, அவருடைய பாதத்திலே தியானித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தை மாற்றி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி, இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும்படியாக, இதை தியானிக்கும்படியாக, அவருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாள் காத்திருக்கும்படியாக, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாக, இந்த வேதத்தை நாம் அனுதினமும் உட்கொள்ளும்படியாக, இந்த வேதனத்தை வசனத்துகளை அப்படியே கற்றுக்கொள்ளும்படியாக, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக, இந்த வேதத்தை நீங்கள் தினந்தோறும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நம்மளை என்ன செய்கிறாராம், ஒவ்வொரு வசனம் நம்மளை திடப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட இதை கேட்க விடாதபடி இருக்கிற அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். வசனத்தை நெருக்கி போடாதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் கண்டும் அதை கேளாமலும் அதை கண்டுக்கிடாமலும் போகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் பேசுங்க, இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை தருவார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் பேசின வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்கிற தேவனப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா எதை குறித்து நெருக்கத்தினாலும் கவலையினாலும் கண்ணீரினாலும் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரை, அப்பா அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னது போல் ஆண்டவரை ஏசப்பா ஒவ்வொரு குறித்ததான தடைகள் எல்லாம் மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரை சிறையிருப்பை மாற்றுவீராக அப்பா. அப்பா கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுப்பீராக ஆண்டவரை. அப்பா வசனத்தை ஆண்டவரை கேட்டும் ஆண்டவரை அதை கண்டும் ஆண்டவரை அக்கா கேட்காடு விடாதபடிக்கு ஆண்டவரை வாசிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக இந்த வசனத்தின் மூலம் உடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த வசனத்தை நெருக்கி போடுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரை உம்முடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை நீர் பேசும்படியாய் அப்பா என்ன நோக்கத்தோடு ஆண்டவரை இந்த வேளையில் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க உள்ளத்தில் ஆண்டவரை நீ பேசும்படியாய், அவங்களுடைய நெருக்கத்தை நீ மாற்றும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய், சிறையிருப்பை மாற்றும்படியாய் ஆண்டவரை நீர் உதவி செய்வதற்காய் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. அப்பா விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் செவி கொடுத்து ஆண்டவரை அப்பா ஆண்டவரை ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவரை ஆமென்றும் ஆமென் என்று ஆண்டவரை நீ பதில் கொடுப்பதற்காய் சோத்திரம் நன்றி. உம்முடைய கரத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. காட் பிளஸ் யூ.